ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தண்டபாணி பேசுகிறேன், எம்டிசி கோயம்புத்தூர். ஸோ சப்ஜெக்டோட அடுத்தது அப்பாடா இது இவ்வளோ சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 2 3 சப்ஜெக்ட் தான் இருக்குது. ரைட். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ல இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இவ்வளவு சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா, இதுல ஆல்மோஸ்ட் எனி மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு காம்போனன்ட் டிசைன் பண்றதா இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங் பண்றதா இருந்தாலும் சரி, அல்லது குவாலிட்டி டெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி, சர்வீஸ் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, இந்த கண்டென்ட் எல்லாமே மோர் தென் சஃபிஷியன்ட். இதுல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் விஷயமோ, இதுல இருக்கக்கூடிய முக்கியமான டீடைலிங்கோ. இப்போ மீதி 3 சப்ஜெக்ட் கொடுத்துருக்கிறோம். இது எக்ஸ்க்ளூசிவா யாருக்கு இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆர்டர் படி வந்திருக்கோம் இல்லையா, 1 2 3 4 5 6 7 7 சப்ஜெக்ட் முடிஞ்சது. 8 9 10 இந்த 3 சப்ஜெக்ட் இது முழுக்க முழுக்க ஹை எண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றவங்களுக்கு, ஹை எண்ட் அனலிசிஸ்டா இருக்கிறவங்களுக்கு, ஒரு சீனியர் லெவல்ல அவங்களுடைய கிரேட் அப்கிரேட் பண்ணிக்கிறவங்க, ஒரு மேனேஜர்ல இருக்கிறவங்க சீனியர் மேனேஜராவோ அல்லது சீனியர் மேனேஜரா இருக்கவங்க டிஜிஎம் லெவலுக்கோ, இந்த மாதிரி ப்ரொமோட் ஆகிறதுக்கு கண்டிப்பா இது நமக்கு தேவை. ஏன் அவங்க எதுக்கு இதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்ன இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்கனாலும் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய சீனியர் லெவல்ல ஜிஎம் லெவல் இருப்பாங்க. இப்ப ஜிஎம் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன் அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். அது ப்ரொடக்ஷனும் ஃபாலோ பண்ணணும், டிசைனும் ஃபாலோ பண்ணணும், மேனுஃபேக்சரிங் சைடு என்ன ஆகுது, ஃபாலோ அப், கஸ்டமர் எண்டில் என்ன வருது, சர்வீசிங் ஆஸ்பெக்ட் என்ன இருக்குது, என்ன ஆர்டர் வந்திருக்குது, எந்த ஆர்டர் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், எதை நெக்ஸ்ட் பண்ணணும், நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எப்படி பண்றது, இந்த மாதிரி மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல உட்காந்துட்டு டெக்னிக்கலா அவங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி தே ஹவ் டன் எவ்ரிதிங். பட் அந்த டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த்தும் பை த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸும் புட்டுக்குதரா அவங்களுக்கு ஒரு அவுட்கம் கிடைக்கும். ஸோ அப்ப அவங்க they are not concentrating on much more in this particular zone or in this particular area. அதுக்கு பதிலா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு ஹெட் இருப்பாங்க. சப்போஸ் R&D ஹெட், ப்ரொடக்ஷன் ஹெட், குவாலிட்டி ஹெட், மார்க்கெட்டிங் ஹெட், சர்வீஸ் ஹெட், இந்த மாதிரி ஹெட்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா. அப்ப அந்த ஹெட்டோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இது எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க, இதுவும் தெரிஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒருத்தருக்கு யூ ஹாவ் டு டூ லைக் திஸ், இந்த ப்ராடக்ட் இப்படி பண்ணு, இந்த ப்ராடக்ட் இப்படி டிசைன் பண்ணு, இந்த ப்ராடக்ட் அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா பாரு இந்த டூல் யூஸ் பண்ணு, இந்த சப்ஜெக்ட்ல போய் படி அப்படின்னு சொல்ல தெரியும். அப்ப நீங்க சீனியர் லெவல் போகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 சப்ஜெக்டும் தரவா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்படி அதுல என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற பாத்தீங்கன்னா, ஒரு ஹெட் ஆஃப் R&Dல நான் சொல்றேன், ஒரு ஹெட் ஆஃப் R&D இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்டா இருந்தாலும் சரி, அல்லது எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் அப்கிரேட் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அடுத்த முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸ். ஓகே, டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான சப்ஜெக்ட். நீங்க எதை எடுத்தீங்கன்னாலும் சரி, அது டிசைன்ல தான் வரும். ஒரு ஷாப்ட டிசைன் பண்ணணும், ஒரு கீ டிசைன் பண்ணணும், ஒரு கப்ளிங் டிசைன் பண்ணணும், ஒரு பியரிங் டிசைன் பண்ணணும், செலக்ஷன் இல்ல டிசைன், ரைட். ஒரு கியரை டிசைன் பண்ணணும், ஒரு மெக்கானிசம் ஆல்ரெடி இட் இஸ் டன், பட் அந்த மெக்கானிக்கல்ல வரக்கூடிய எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டே போகலாம். எதை எடுத்தீங்கன்னாலும் டிசைன் இல்லாம we cannot do anything. பட் இது 2 கேட்டகரியா இருக்கு. ஒன்னு என்னன்னா, ஆல்ரெடி டிசைன், இப்போ உதாரணத்துக்கு ஃபாஸ்ட்னர்ஸ் எல்லாம் இருக்கு, திரும்ப நம்ம டிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற கண்டென்ட் இதுல இருக்கு. அட் த சேம் டைம் யாரோ ஒருத்தர் ஆல்ரெடி டிசைன் பண்ணிட்டு அவங்க ப்ராடக்டை டெவலப் பண்ணிட்டாங்க. M10 போல்ட்டோ, M6 போல்ட்டோ, M12 போல்ட்டோ, M20 போல்ட்டோ, M30 போல்ட்டோ, வாட் எவர் இட் இஸ், ஆல்ரெடி இட் இஸ் டன். டைரக்டா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட அப்ளிகேஷன் தான். தட்ஸ் ஆல். ஒன்றும் பண்ண வேண்டியது, போய் எனக்கு தயாரிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு டூ த டிசைன் ஃபார் தட் பர்டிகுலர் ஃபாஸ்ட்னஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இந்த சப்ஜெக்ட்ல நிறைய இருக்கு. டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட். எப்பெல்லாம் இந்த சப்ஜெக்டை நம்ம படிக்க போறோமோ கண்டிப்பா அப்பெல்லாம் டிசைன் டேட்டா புக்கு பக்கத்திலே வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல நிறைய கண்டென்ட் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. செலக்டிவா நான் சொல்லணும் அப்படின்னா, லோட் அனலைசிஸ், இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ், ஒரு பாடியில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸஸ், அது பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், பிரின்சிபல் ஸ்ட்ரெயினா இருக்கலாம், ஷியர் ஸ்ட்ரெயின், மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், மினிமம் பிரின்சிபல், இது எல்லாமே இருக்கலாம். அப்ப இது எல்லாமே விச் இன்க்ளூட் தட் பாடி ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி ரிவிட்டட் ஜாயிண்ட், வெல்டட் ஜாயிண்ட், பவர் ஸ்க்ரூ, ஸ்ப்ரிங் எப்படி டிசைன் பண்றது, செலக்ஷன்ல திரும்ப சொல்ல ஸ்ப்ரிங்,
அதே மாதிரி இப்போ ஒரு கியர் டிசைன் பண்ற கியர் டெர்மினாலஜிஸ் நம்ம பார்த்திருக்கோம் இதுல கைனமெட்டிக்ஸ் ஆஃப் மெஷின்ல. ஆனா ஒரு கியரை வந்து எப்படி டிசைன் பண்றது, நிறைய டைப் ஆஃப் கியர்ஸ் இருக்குது இல்லையா? ஸ்பர் கியர், ஹெலிக்கல் கியர், டபுள் கியர், வார்ம் அண்ட் வார்ம் வீல், ஹெரிங் போன், ரேக் அண்ட் பினின், தேர் ஆர் சோ மெனி. அப்போ ஒவ்வொன்றையும் வந்து எப்படி நம்ம டிசைன் பண்றது, டிசைன் டேட்டா புக்கை யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்றது, அதுல முக்கியமான பேராமீட்டர்ஸ் அடண்டம்னா என்ன, டிடண்டம்னா என்ன அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்தாலும் கூட மாடியூல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பராமீட்டர். அப்ப அந்த மாடியூல் வந்து மாடியூல பேஸ் பண்ணித்தான் ஒரு கியரை நம்ம டிசைன் பண்ண முடியும். அந்த மாடியூல வேரி பண்ணி தான் எக்ஸ்பெக்டட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு வருது, அது பெண்டிங்கா இருந்தாலும் சரி கிரஷிங்கா இருந்தாலும் சரி, ஆக்சுவல் மெட்டீரியலுடைய பெண்டிங் அண்ட் கிரஷிங் ஸ்ட்ரெஸ் இது ரெண்டையும் தான் வேலிடேட் பண்ணுவாங்க. எப்பவுமே மெட்டீரியல் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கணும், ஒர்க்கிங்ல வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கணும், அதாவது கால்குலேஷன் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் சேஃப் டிசைன், ஐ மீன் சேஃப் கியர் ஆர் கியர் செலக்ஷன் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த டிசைன் கால்குலேஷன்ஸ் எல்லாம் இதுல ஃபுல்லாவே நம்ம கொடுத்துருக்காங்க. தென் ஆல்ரெடி இதெல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே வந்துருச்சு. கிளச்சஸ், பிரேக்ஸ், ஃப்ளை வீல்ஸ், பைப்பிங் டிசைன் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தென் ஷீட் மெட்டல் டிசைன், இது எல்லாமே வந்து ஆயில் அண்ட் சீல், கேஸ்கட்ஸ் டிசைன், இது எல்லாமே இந்த டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸ்ல நான் சொல்றது எல்லாமே மெஷின் எலிமெண்ட்ஸ். அப்ப மெஷின் எலிமெண்ட் எந்த எலிமெண்டா இருந்தாலும் அதை டிசைன் பண்ணா டக்குன்னு நேரா இந்த புக் எடுத்துங்க, டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட். அதான் இந்த புக் எடுத்துக்கணும். இதே புக்கை நான் சொல்ல வரல, இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு, நிறைய ஆத்தர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அந்த புக்கை ரெஃபர் பண்ணீங்கன்னாவே யூ கெட் அன் ஐடியா. ஸோ இது வந்து டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட். ஒரு அனாலிசிஸ்டா இண்டஸ்ட்ரிக்குள்ள போறவங்க கண்டிப்பா இந்த புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, தேங்க்யூ.